அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கிளாஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பெடல் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீலில் எப்படி பெல்ட் மாட்டுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த மேலே சின்ன வீலில் பெல்ட் மாட்டிட்டதுக்கப்புறமா அந்த பெரிய வீலை நம்ம மாட்டிடணும். மாட்டிட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். ரோல் பண்ணுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஃப்ரீயாக போகும். ஓகேங்களா? இது ரெடி ஆகிட்டதுக்கப்புறமா போட்டுறதுமே அடுத்து இப்போ எப்படி பெடல் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பெடலில் காலை வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு பெடல் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அடுத்து போக போக ஈஸியாக பழகிடுங்க. அடுத்தது அது கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பரை எடுத்து ப்ரெஷர் ஃபுட்டில் அந்த இதில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுட்டு நீங்கள் பெடல் பண்ண அந்த பேப்பர் வந்து பேக் சைடாக போகணும். பேக் சைடாக போச்சுன்னா தான் நீங்கள் வந்து பெடல் கரெக்டாக பண்ணுறீங்கன்ற அர்த்தம். ஃப்ரண்ட் சைடு வந்துச்சுன்னா பெடல் வந்து நீங்கள் தப்பாக போடுறீங்கன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் கரெக்டாக மெமரியில் வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பெடல் கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்ட்டு. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 2 days இதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது A4 ஷீட்டில் ஒரு சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் இது 3 பிக்சரும் கொஞ்சம் ஒவ்வொரு ஷீட்டில் ஒரு பெரிய பிக்சராக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸு இதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.